மதுரை அருகில் உள்ள ஒரு சிறிய நகரத்தில் பத்மினி என்ற பெண் வாழ்ந்து வந்தாள். வயது 38. கணவர் வெளிநாட்டில் வேலை பார்த்து வந்ததால் பெரும்பாலும் அவள் தனியாகவே வீட்டை கவனித்து கொண்டிருந்தாள். அதே பகுதியில் சிலிண்டர் டெலிவரி வேலை செய்தவன் அரவிந்த். வயது 28. எப்போதும் முகத்தில் புன்னகை, மரியாதையான பேச்சு, உதவி செய்யும் குணம் கொண்டவன். ஒரு நாள் காலை பத்மினியின் வீட்டிற்கு சிலிண்டர் கொண்டு வந்தான். அக்கா, சிலிண்டர் எங்கே வைக்கணும் என்று கேட்டான். கிச்சனில் வைங்க அரவிந்த் என்று புன்னகையுடன் சொன்னாள் பத்மினி. அரவிந்த் சிலிண்டரை மாற்றி கொடுத்து கேஸ் சரியாக வேலை செய்கிறதா என்று பார்த்துவிட்டு கிளம்பினான். அன்றிலிருந்து ஒவ்வொரு மாதமும் அவன் வீட்டிற்கு வரும்போது இருவரும் 2 நிமிடம் பேசிக்கொள்வது வழக்கமாகிவிட்டது. பத்மினிக்கு அரவிந்தின் மரியாதையான பேச்சு மிகவும் பிடித்திருந்தது. இப்போ காலத்தில் இப்படி பணிவாக பேசுகிற பசங்க ரொம்ப கம்மி என்று மனதில் நினைத்து கொள்வாள். அதேபோல் அரவிந்துக்கும் பத்மினியின் அமைதியான குணம் பிடித்திருந்தது. ஒரு நாள் மழை பெய்து கொண்டிருந்தது. சிலிண்டர் கொடுத்துவிட்டு கிளம்ப போன அரவிந்தை பார்த்து, மழை ரொம்ப அதிகமாக இருக்கு, கொஞ்சம் நின்றுட்டு போங்க என்றாள் பத்மினி. அவள் கொடுத்த சூடான காஃபியை குடித்து கொண்டே பேச ஆரம்பித்தான். அன்று முதல் அவர்களுக்குள் ஒரு நல்ல நட்பு உருவானது. காலம் செல்ல செல்ல இருவரும் ஒருவரையொருவர் எதிர்பார்க்க ஆரம்பித்தனர். சிலிண்டர் வரும் நாள் பத்மினிக்கு ஒரு சிறிய சந்தோஷத்தை கொடுத்தது. இன்று அரவிந்த் வருவானா என்று நினைப்பாள். அதேபோல் அரவிந்தும் பத்மினி அக்கா எப்படி இருக்காங்க என்று நினைத்து கொண்டிருப்பான். ஒரு நாள் பத்மினி உடல்நலக்குறைவால் மருத்துவமனைக்கு சென்றிருந்தாள். வீட்டின் கதவு பூட்டியிருப்பதை பார்த்த அரவிந்த் கவலையடைந்தான். பக்கத்து வீட்டாரிடம் கேட்டு தெரிந்து கொண்டு மாலையில் மருத்துவமனைக்கே சென்று பார்த்தான். அவனை பார்த்த பத்மினியின் கண்கள் கலங்கின. எனக்காக இவ்வளவு தூரம் வந்தீங்களா என்று கேட்டாள். நீங்க நலமா இருக்கீங்களான்னு தெரிஞ்சுக்கணும்னு தோணிச்சு என்றான். அந்த வார்த்தைகள் பத்மினியின் மனதை ஆழமாக தொட்டன. அதன் பிறகு அவர்களின் நட்பு இன்னும் வலுவானது. மாலை நேரங்களில் வீட்டின் முன் அமர்ந்து பேசுவார்கள். வாழ்க்கை, கனவுகள், குடும்பம், எதிர்காலம் என்று பல விஷயங்களை பகிர்ந்து கொண்டனர். ஒரு நாள் பத்மினி சொன்னாள், எனக்கு சில சமயம் ரொம்ப தனிமையா இருக்கும். அரவிந்த் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தான். ஆனா உங்ககிட்ட பேசினா மனசு லேசாகிடுது. அந்த வார்த்தைகள் அரவிந்தின் இதயத்தில் ஏதோ ஒரு உணர்வை ஏற்படுத்தின. சில மாதங்கள் கழித்து பத்மினியின் கணவர் வெளிநாட்டிலிருந்து நிரந்தரமாக திரும்பப் போவதாக தகவல் வந்தது. அதை கேட்ட அரவிந்தின் மனதில் ஒரு வெறுமை தோன்றியது. அதேபோல் பத்மினிக்கும் ஏதோ இழக்கப் போகின்றேன் என்ற உணர்வு. ஒரு மாலை இருவரும் வீட்டின் முன் அமர்ந்திருந்தனர். அரவிந்த், நீங்க என் வாழ்க்கையில ஒரு நல்ல நண்பன் என்றாள். அரவிந்த் புன்னகைத்தான். நீங்களும் எனக்கு ரொம்ப முக்கியமானவங்க. அதற்கு மேல் எதுவும் பேசவில்லை. ஆனால் இருவருக்கும் ஒருவரின் மனதில் என்ன இருக்கிறது என்பது புரிந்திருந்தது. சில நாட்களில் பத்மினியின் கணவர் திரும்பி வந்தார். அரவிந்த் வழக்கம் போல சிலிண்டர் கொண்டு வந்தான். பத்மினி அவனை அறிமுகப்படுத்தினாள். இவர் அரவிந்த், நமக்கு நிறைய உதவி பண்ணியிருக்காரு. கணவரும் நன்றியுடன் பேசினார். அந்த தருணத்தில் அரவிந்த் உணர்ந்தான், சில உறவுகள் காதலாக மாறாமல் இருந்தாலும் வாழ்நாள் முழுவதும் மனதில் நிற்கும். அதன் பிறகும் ஆண்டுகள் கடந்தன. அரவிந்த் தனது வாழ்க்கையில் முன்னேறி திருமணம் செய்து கொண்டான். பத்மினியும் தனது குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருந்தாள். ஆனால் எப்போது சிலிண்டர் வண்டி அந்த தெருவில் வந்தாலும் ஒரு புன்னகையுடன் அவர்கள் ஒருவரை ஒருவர் நினைத்து கொள்வார்கள். ஏனெனில் அது காதலை விட அழகான ஒரு
பாசமான நட்பின் நினைவு. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.